நாள் மாத்திரம் 7 மண்டலங்களில் இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அது குறித்த குறிப்பினை சென்னையிலிருந்து 40 பேர், அதேபோல் காஞ்சிபுரம் 40, விழுப்புரம் 30, கும்பகோணம் 35, திருச்சி 40, அதேபோல் தூத்துக்குடி 50 பேர்கள், மதுரை 35 பேர்கள் என்று 270 நபர்கள் இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்த பயணத்தில் இடம்பெறுகிறார்கள். சென்னையை பொறுத்தளவில் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் என்பது வைணவ கோயில்களுக்கு மேற்கொள்ளுகின்ற திருக்கோயில்கள் திருவல்லிக்கேணி, பெசன்ட் நகர், திருவிடந்தை, மகாபலிபுரம், திருநீர்மலை, இந்த 5 திருக்கோயில்களுக்கு இன்று ஒரு நாள் இலவச தரிசனம் அவர்களுக்கு செய்விக்கப்பட்டு இந்த திருக்கோயிலுக்கு உண்டான பிரசாதங்களும் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி வந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு 2021ஆம் ஆண்டு அன்றைய ஆணையாளருடைய சுற்றறிக்கையே திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில் தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரண்டன்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கி இருக்கின்றார்கள். சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனியை பொறுத்தளவில் முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது. தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட, அந்த தனியார் கம்பெனி கூட இப்போது புகாருக்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பஞ்சாமிர்தத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது. திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது. கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது. அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் அந்த பஞ்சாமிர்தம் விநியோகத்திற்கு வருகின்றது. நிச்சயம் இந்த ஆட்சியை எப்படியாவது இறையன்பர்களுக்கு எதிரான ஆட்சி என்று திசை திருப்ப வேண்டும் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கனவுகளை தகர்த்து தரைமட்டமாக்குகின்ற செயல்தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பிரிவுதான் இதுவரையில் இந்து சமய அறநிலைத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு, ஏன் ஒன்றியத்திலே இல்லாத அளவிற்கு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை தமிழ் கூறும் நல்லுலகம் அனைவரும் போற்றி புகழ்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் இன்றைக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் முருகரை கடவுளாக, தமிழ் கடவுளை முருகரை வழிபடுகின்ற அனைவரும் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரையும் இன்றைக்கு வாழ்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, இப்படிப்பட்ட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த பிரச்சனை என்றாலும், தற்செயலாக நடந்த பிரச்சனை என்றாலும் அதை ஊடி பெரிதாக்குவதற்கு ஒரு கூட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அனைத்து கனவுகளும் தகர்க்கப்படும். அந்த கனவுகளாகத்தான் நிறுத்தப்படுகின்றன. நிறைவுகளாவதற்கு வாய்ப்பே தமிழகத்தில் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.